ஸோ இப்போ இது மாதிரியான ஷேடோ டெக்ஸ்ட் பிக்சார்ட்டில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இஷ்டமான கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் அப்படின்னு கீழே இருக்கும், அந்த டூலை வந்து நம்ம யூஸ் பண்ண போதும். டெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் உங்களுக்கு லோகோவோ உங்கள் சேனல் நேமோ நீங்கள் க்ரியேட் பண்ணணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் தமிழ் அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் இதோட கலர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பிளாக் சூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்ததாக இதோட ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபாண்ட் தான் உங்களுக்கு பார்க்க லுக்காக இருக்கும். உங்களுக்கு வேறு ஃபாண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து ஸ்ட்ரோக். ஸோ ஸ்ட்ரோக் கலர் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட அமௌண்ட் செலக்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்பவே மினிமலான ஒரு அமௌண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சைஸ் ரொம்பவே சின்னதாக இருக்கணும், தெரியணும் ஆனால் தெரியக்கூடாது. அது மாதிரி ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் பார்க்க லுக்காக இருக்கும். இல்லை நீங்கள் ப்ளைனாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரோக்ஸ் இல்லாமல் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக நம்ம வந்து இதில் இன்னும் எக்கச்சக்கமான டூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஷேடோ அப்படிங்கிற ஒரு டூல் யூஸ் பண்ணி நான் அந்த பிளர்னஸ் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணுறேன். அண்டு அந்த பிளர் வந்து ரொம்பவே ஃபுல்லாகவும் இன்க்ரீஸாகவும் இல்லாமல் நீங்கள் பண்ணிக்கணும். அந்த அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க, ஒப்பாசிட்டி இல்லாமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த லுக் வைஸ் தெரியும். அடுத்தது பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இதில் வந்து இதை வச்சு நமக்கு ரொம்பவே சூப்பராக அந்த 3D எஃபெக்ட் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த 3D ஷேடோ மூவ் ஆகிறது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக தெரியும். ஸோ ஒரிஜினலாக ஒரு கிரவுண்ட் சர்ஃபேஸில் எப்படி ஒரு ஷேடோ விழுவுமோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள், ரைட் அண்ட் லெஃப்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம், டாப் அண்ட் பாட்டமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ அது மாதிரி நீங்கள் சூப்பராக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களோட பிக்சார்ட்லேயே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் நிறைய டெக்ஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டெக்ஸ்ட்டை மட்டும் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஷேடோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த பிளர்னஸ் கொஞ்சம் ரொம்பவே பிளர் ஆனாலும் நல்லா இருக்காது, அதனால் கொஞ்சம் டார்க்காக இருந்தாலும் கொஞ்சம் லுக்காக இருக்கும். ஸோ இன்னொரு விஷயம், பெண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டான லோகோ கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். பெண்ட் ஆப்ஷன் ரொம்பவே சூப்பர் எக்ஸலண்ட்டாக உட்காச்சு. ஸோ நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணிப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த டூல் இதில் இருக்குன்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ண பின்னாடி மேலே லேயர்ஸ் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் மேலே டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகிடும். இப்போ என்னோடய சேனல் நேம் டெக் தமிழ் டாட்ஸ் அப்படின்னா இப்போ டெக் வந்து நான் டைப் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருக்கேன். எல்லாமே கேப்ஸ் டைப் பண்ணுங்கள், அப்போ தான் லுக்காக இருக்கும். ஸோ திரும்ப அதை டூப்ளிகேட் பண்ணுறேன், திரும்ப டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டூப்ளிகேட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அடுத்த தேர்ட் வேர்ட் டாட்ஸ் அதுங்க டைப் பண்ணுறேன். ஸோ டாட்ஸ் இப்போ டைப் பண்ண பின்னாடி எல்லாமே கேப்ஸ் லாக் பண்ணி டைப் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் அதை என்லார்ஜ் பண்ணி கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி நீங்கள் டச் ஆகிற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ரொம்பவே 3D லுக் கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த ஷேடோவும் ரொம்பவே சூப்பர் எஃபெக்டிவாக எடுத்து கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ஏதோ இது மாதிரி லோகோவோ இல்லை ஒரு பேனரோ க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த எடிட்டர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எப்படி இந்த எடிட் சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறத வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.